யோ சீக்கிரம் வாயா. வரேன். என்ன சார் வீடு அங்கே இருக்கு, ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து கொடுக்கலாம்ல? நீ வாங்குற 5-10 பார்சலுக்கு உனக்கு வீட்டில் வந்து கொடுப்பாங்க. வேணும்னா வாங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டு போயா. வாங்குறே இல்லை கூட, நான் கிளம்புறேன். இல்லை சார், நான் வாங்கிக்கிறேன். போயா. சரி சொல்லிட்டாங்க பிள்ளை. ஏய் என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்க? படிக்கிற வேலை எதுவும் இல்லையா? போய் படிப்போ. போகிறோம்மா. போ. வாங்க தரகரே. வணக்கம்மா. வணக்கம் வாங்க தரங்க. குடிக்கிறதுக்கு என்ன குடிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. என்ன தரகரையா, அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்து போற, பையனுக்கு ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணி தர மாட்டேங்கிறியே. பொண்ணு பார்க்கறே இல்லையே நீ? ஏம்மா, நானும் எல்லா பொண்ணையும் காட்டிட்டேன். இந்த ஜில்லாவில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் உங்கள் பையனை கூட்டின்னு போய் காட்டிட்டேன். ஆனால் ஒரு பொண்ணு கூட உன் பையனை பிடிக்குதுன்னு சொல்லலை. அப்படியே ஏதாவது 1-2 பொண்ணு பிடிக்குதுன்னா நீங்கள் பொண்ணு நல்லா இல்லை, நெகை நட்டு போடலன்னு வானான்னுறீங்க. இப்படி பண்ணா எப்படிம்மா? இப்போவே உங்கள் பையன் பாதி கிழவன் ஆயிட்டான். இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும்னா டைரக்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும்னு பார்த்துக்குங்க. என்ன தரகர நீங்களே இப்படி சொல்றீங்க? எனக்கு நகை நட்டெல்லாம் ஒன்றும் வேணாம், பொண்ணு மட்டும் லட்சணமா இருந்தா சரி. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணி விடுங்க. பார்த்துடலாம். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், ஊருக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரியே பேசிக்கிறாங்க, அதெல்லாம் காலை கேட்க முடியல. அதனாலதான் சொல்றேன். சரிம்மா, கவலைப்படாதீங்க. ஒரு பொண்ணு இருக்குமா, லட்சணமா மூக்கு மொழியுமா இருக்கும். என்ன நீங்க எதிர்பார்க்கிற வசதி இல்ல, காதுக்கு மூக்குக்குன்னு ஏதோ போட்டு அனுப்புவாங்க, அவ்வளவுதான். அட என்ன தரகற, நான் என்ன வசதி ஏற்படுறேன், லட்சணமா இருந்தா சரி. அப்ப அந்த பொண்ணு சீக்கிரம் பேசி முடிச்சிருங்க. சரிம்மா, பேசி முடிச்சிடலாம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். போயிட்டு வாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அந்த பேக் எடுத்துனா போ. புரிஞ்சா சரி. இந்தாங்க. சரி, மீதி கல்யாணம் முடிஞ்சு பாத்துக்கலாம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். போயிட்டு வாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. ஆடா, கங்க்ராட்ஸ் மச்சான். ஏய் மச்சான், பொண்ணு சூப்பராக இருக்குடா. ஆளு பேக்குமா இருந்தாலும் பொண்ணை சூப்பராக பிடிச்சிருக்கே. ஹாய், வணக்கம். இன்ஸ்டாவில் இருக்கீங்களா? உங்கள் இன்ஸ்டா ஐடி கிடைக்குமா? அங்கே என்ன பரவா? அதெல்லாம் கிடைக்காது, நீ போ. வாப்பா வா. உள்ள போங்க. வலது கால எடுத்து வச்சுப்போம். ஏண்டி எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருப்பியா? அண்ணனும் அண்ணி வந்திருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரி, நடு உள்ள நடு. கவனிச்சுக்கிற நடு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், மறைக்காமல் சொல்லுவியா? நீ இவ்வளோ அழகாக இருக்க, உன்னை யாராவது இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருப்பாங்க,
இல்லாட்டினா நீ யாரையாவது லவ் பண்ணியிருப்ப. அப்படி ஏதாவது இருந்தால் என்கிட்ட இப்பயே சொல்லிடு. நான் உங்கள் 2 பேத்துக்கு இடையில பாரமாக இருக்க மாட்டேன். அதே கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்ததுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிட்டேன்னா என்னால் தாங்கவே முடியாது. அதனால் எதாக இருந்தாலும் இப்பயே சொல்லிடு. நான் வேண்டாம் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடுறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டிலே தான் இருந்தேன். வேலைக்கும் எங்கேயும் போகலை. நான் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பையன்கிட்ட பேசுகிறேன்னா அது உங்ககிட்ட தாங்க. சரி, நான் போயிட்டு வர்றேன். சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். அடியே, அதான் என் பையன் போயிட்டார்ல, அப்புறம் என்ன அங்கே டாட்டா காட்டிட்டு இருக்க? வீட்டு வேலை யார் செய்யறது? மடமா நான் ஆவட்ட போ. சரிங்க அத்தை. கொஞ்சம் சுறுசுறுப்பா போ. சி. அடியே, நீ என்னடி எப்ப பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டு உட்காந்துருக்க? காலேஜ் போல இன்னைக்கு லீவுமா? லீவா? என்ன லீவோ? லீவுனா படிக்க மாட்டியா? போய் படிக்கிறல பொறுப்போ. போறேம்மா. ஏய் மச்சான், நேற்று கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. நைட்டெல்லாம் ஒரே ஜாலி தான். டேய் மச்சான், ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஊரில் சும்மா இருக்க பொண்ணுங்க கூட 4-5 பேர்த்த வச்சு அலைய விட்றாளுங்க. உன் பொண்டாட்டி அழகா இருக்கா, அதான் சொல்கிறேன், பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோ. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று நாம் அழகாக இருக்கணும், இல்லையா அழகா இல்லாத பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணியிருக்கணும். உன் விஷயத்தில் 2 நடந்திருக்கு. பார்த்து சூதானமாக இருந்துக்கோ. இதுதான் சொல்கிறேன், பார்த்து நடந்துக்கோ. நான் வரேன், நீ சாப்பிட்டு வேலைக்கு போ. சார், இனிமே எந்த பார்சலும் என்கிட்ட சொல்லுங்க, நானே எடுத்துன்னு வந்து கொடுத்துறேன் வீட்டில். சரியா? எங்க இன்னும் தூங்கலையா நீங்க? இல்லைம்மா, எனக்கு தூக்கம் வரல. நான் அப்புறம் தூங்கிக்கிறேன், நீ தூங்கு. சரிங்க. என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எங்கம்மா, பாத்ரூம் போயிருந்தியா? ஆமாங்க. சரி சரி வா.
சங்கரே, ஆ என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், பொய் சொல்லாத. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஒழுங்கா சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. சரி, நில்லு, எங்க போற? வேலைக்கு. வேலைக்கா? ஏன் மதியம் சாப்பாடு எடுத்துட்டு போலையா? அப்பெல்லாம் வேணாம். டேய் நில்றா. சங்கரே, சங்கரே, என்னாச்சு இந்த பையனுக்கு? இப்படி ஒருத்தி கூட அவசியம் வாழணுமா? இல்லை, பேசாம அவளை கொன்றுலாம். வேணாம், நம்மளே செத்துடலாம். நாளை பின்ன அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா வெளியே எப்படி தலை காட்டுவாங்க? என்ன பண்றது, என்ன பண்றது? என்னங்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க ஆச்சு? ஏங்க இப்படி பண்ணீங்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? நான் என்னங்க பண்ணேன்? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்னை பிடிக்கலண்டா, அப்பயே என்னை விட்டு போயிருந்தேன். ஆனால் இவ்வளோ நாள் என் கூட ஒன்றா வாழ்ந்துட்டு இப்போ என்னை இடையிலே விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியா? நீ யாரு கூடயே தெரியாமல் ஃபோன் பேசுறது, யாரையோ போய் வெளியே மீட் பண்ணுறது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என்னங்க நீங்க? நான் யார்கிட்ட ஃபோன் பேசுறேன், யாரை மீட் பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியணும், அதானே? ஏன்டா அப்படிலாம் பேசுகிறேன்? அப்படிலாம் இது பண்ணிக்காதுடா. ஹலோ ஹலோ, உன்னை விட்டு எனக்கு யாரா இருக்கா? பேசுடா. ஐயோ கடவுளே. என்னம்மாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை அண்ணி. அண்ணி தானடா கேட்குறேன், சொல்லுடா. நான் ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணுறேன் நீ. நாங்கள் 2 பேருமே சின்சியராக தான் லவ் பண்ணுறோம். எங்கள் லவ் மேட்ரு அவங்க வீட்டில் தெரிஞ்சிச்சு அண்ணி. நான் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட அவனால் இருக்க முடியாது. அதால் அவன் சூசைட் பண்ணுற அளவு போயிட்டான் அண்ணி. அண்ணாட்டையும் அம்மாட்டையும் எனக்கு எப்படி பேசுறதுன்னே தெரில அண்ணி. ரொம்ப பயமாக இருக்குது. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. குடு, அந்த பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன். வேண்டாம் அண்ணி, அண்ணாக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிடும். அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா, குடுமா, நான் பார்த்துக்கிறேன். இதானே? நீ எதுக்கும் கவலைப்படாத. அதுவும் அண்ணி நான் இருக்கேன்ல. அந்த பையன் நல்ல பையனா இருக்க போறான். நானே உன்னை சேர்த்து வைக்க போறேன். அண்ணனை நினைச்ச பயமா இருக்கு அண்ணி. அவனுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். அவன் ஏதாச்சும் பண்ணிக்க போறான் அண்ணி. அதெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டான்டா, நீ பயப்படாத. என்ன போய் சந்தேகப்பட்டீங்களங்க? இல்லைம்மா, அது இல்லைங்க, என் மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அழகுன்றது வெளி தோற்றத்தில் இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ளே இருக்குங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க எப்பவுமே அழகுதாங்க.
எனக்கு நீங்க தாங்க அழகு. சங்கரே, ஏய் சங்கரே, சீக்கிரம் வா. என்னடா உள்ள சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா. என்ன ஒன்றும் இல்லை, இங்கே பாருடா, உன் தங்கச்சி விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். அவள் அப்பப்போ ஃபோன் எடுத்து அங்கங்கே போயிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரியே நடந்துச்சு. இவளுக்காக உன்னை நம்பி அந்த பொண்ணை போய் சந்தேகப்படுறேடா. சந்தேகம்னு ஒன்று வந்துட்டாலே உன்னை மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அதை அழிச்சிரும். புரியுதா? அந்த பிள்ளை உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா. அவ்வளோ போய் எப்படி சந்தேகப்பட தோணுச்சு உனக்கு? இங்கே பாருடா, உன் தங்கச்சி விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்க. புரியுதா? போங்க உள்ள. இவளை ஏண்டி லவ் கேட்குதா உனக்கு? லவ்வு இங்கே பாருடி, இந்த வயசில் இந்த காதலெல்லாம் வர்றது தான். ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒழுங்காக படித்து டிகிரி வாங்குற வழியை பாரு. புரியுதா? அந்த காதல் கருமாந்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சி